ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வாங்கிட்டு வந்து செக் பண்ணதும் ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கோடு வந்ததும் பயங்கர சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த விஷயத்த உடனே வந்து அவர்கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. தாய்மை உணர்வை வந்து உணர்றாங்க. அதே சந்தோஷத்தோட வெளியில் வந்து போன உடனே கங்கா பார்த்து கேட்குறாங்க, என்ன காவேரி இப்போ பரவாயில்லையா உடம்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அதெல்லாம் பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து கங்கா வந்து அணைச்சபடி வந்து பேசுகிறாங்க. ஏய் என்னாச்சுடி உனக்கு, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்ல, உடம்புக்கு ஏதாவது முடியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுக்கா, உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது, இப்போ நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் முதல்ல சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. தலைக்கால் புரியாத மாதிரி காவேரி இங்கேயும் அங்கேயும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒன்றுமே புரியல. எப்படியாவது விஜய் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண போகிறாங்க. ரீச் ஆகலையே. இந்த சமயமாக பார்த்து என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து பார்க்குறாங்க. விஜய் வீட்டில் இல்லை. என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி ஒன்றும் சொல்லலடி, அவர் ஃபோனும் ரீச் ஆகலை, அவரையும் இங்கே ஆளை காணோம், எங்கே போயிருக்காருன்னு தெரில, வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வரல வெயிட் பண்ணுறாங்க. விஜய் அதுக்கப்புறமா வராங்க. விஜய் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக வந்து போகிறாங்க. என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்த்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. என்ன விஷயம் காவேரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லு காவேரி, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, கண்ணை மூடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்ணை மூட சொல்கிறாங்க. என்ன இவ பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குற மாதிரி கண்ணெல்லாம் மூட சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடுறாங்க. கிட்ட எடுத்து விஜய் கிட்ட காட்டுறாங்க. விஜய் என்ன இது கையில் எதோ கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. கண்ணிலேருந்து தண்ணி வந்து போகுது விஜய்க்கு. பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிற காவேரி, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு பயங்கர சந்தோஷம் அடைகிறாரு. அப்படியே தோளில் சாய வச்சுட்டு தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு. 2 பேரும் இப்படி நிறைய பேசிக்கிறாங்க குழந்தைய பற்றி. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பற்றி சாரதாம்மா கிட்ட காவேரி சொல்கிறாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் சாரதாம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, காவேரியை வந்து விஜய் கூட அனுப்பி வைக்கிறாங்களா இல்லை பிரச்சனை பண்ண போகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.